துலா லக்னம். நீங்க துலா லக்னத்தில பிறந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடாத திசைங்கிறது குரு திசை. இந்த குரு திசை வந்து 3, 6 குடையவன். இது வந்து எங்க நின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள தான் குடுக்கும். லக்னத்தில நின்னதுன்னா ஓரளவுக்கு கம்மியா இருக்குங்க. 2ஆம் வீட்ல நின்னதுன்னா கடன், நோய், வம்பு வழக்கு, பிரச்சனைகள்னு நெறைய குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொண்டாந்து விட்டுரு. 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட நின்னதுனா வேணா ஓரளவுக்கு நல்ல பலன்கள அது செஞ்சுகிட்டு இருக்கு. 4ஆம் வீட்ல நீசமாய் நிக்கும்போதுமே நல்ல பலன்கள செய்யும். 5ஆம் வீட்ல நின்னதுன்னா பூர்வீக சொத்துக்கள்ல வம்பு வழக்கு, குழந்தைகனால சண்டை, சச்சரவு இப்படி எல்லாம் குடுக்கும். 6ல ஆட்சி ஆச்சுன்னா பரவால்ல. தனிச்சு ஆட்சி ஆகும்போது நல்ல வேலைய குடுத்து கொண்டுட்டு போயிரும். 7ல நின்னதுன்னா பொண்டாட்டியோட சண்டை, சச்சரவு. 8ல நின்னதுன்னா ஆஸ்பத்திரி. இப்படியெல்லாம் போக வேண்டியது. 9ல நின்னதுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லதுகள செய்யும். 10ஆம் வீட்ல நிக்கும்போது, உச்ச பலத்தோட நிக்கும்போது, அ கடனால பிரச்சனைகள். ஏதோ ஒரு சிக்கல்ல போய் வேலைய நல்ல விதமாக குடுத்து, ஒரு சிக்கலுகள குடுக்க பாக்கும். 11ல நின்னதுன்னா நல்லா இருக்குங்க. 12ல மறையும்போதும் கூட இந்த குரு திசை சிரமத்த தான் குடுக்குங்க. ஆமா. துலா லக்னத்துக்கு குரு திசை வரவே கூடாது. நீங்க துலா லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா, குரு திசை உங்களுக்கு நடக்குதுன்னா, அது என்ன பலன செஞ்சதுங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.